உலகத்துக்கே அள்ளி கொடுத்த ராமர் அனுமன் கிட்ட மட்டும் வந்து உன் முன்னாடி நான் ஒரு ஏழைன்னு சொல்லி கதறி அழுதார்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் கல்லையும் கரைய வைக்கும். ராவணனை அழிச்சிட்டு அயோத்தி திரும்பின ராமர் தனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் வரிசையா பரிசு கொடுத்தார். சுக்ரீவனுக்கு மாலை, அங்கதனுக்கு தோள்வளை, விபீஷணனுக்கு அரசன் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஒரு ஓரமா கைகட்டி வாய்ப்பொத்தி நின்ன அனுமனை ராமர் கண்டுக்கவே இல்லை. இத பார்த்த சீதைக்கே பொறுக்கல. ராமா, நம்ம உசுரையே மீட்ட அனுமனுக்கு ஏன் எதுவுமே தரலன்னு கேட்டாங்க. அப்போ ராமர் அனுமனை பார்த்து கண் கலங்கினாராம். அழுதுகிட்டே ராமர் சொன்ன வார்த்தை சபையையே அதிர வச்சது. அனுமனே, மத்தவங்க எல்லாரும் என் மேல இருக்கிற பாசத்துல உதவி செஞ்சாங்க. ஆனா நீ என் மேல இருக்கிற பக்தியில உன் உயிரையே துச்சமா நினைச்சு உதவி செஞ்ச. உன் கடனை அடைக்க இந்த 3 உலகத்திலையும் ஈடான பொருள் எதுவுமே இல்லை. உனக்கு எதை கொடுத்தாலும் அது உன் தியாகத்துக்கு முன்னாடி தூசுதான். உன் முன்னாடி கடவுளான நானே ஏழையா நிக்கிறேன் அனுமனே, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி உலகத்துக்கே அரசனான ராமர் அனுமனை பார்த்து கைகூப்பி அழுதாராம். கடைசியில என்கிட்ட கொடுக்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி ராமர் ஓடி போய் அனுமனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சார். கடவுளே தன் பக்தனுக்கு முன்னாடி தோத்து போன தருணம் அது. ராமரோட இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நெகிழ்ச்சியான கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.